இங்க யோபுடைய சிநேகிதான் 1வது வசனத்தை வாசிங்க. எலிகு போதும். பின்னும் எலிகு மாறுத்தரமாக யோபுவுக்கு நேராக பேசுறான். அங்க முதல்ல சொன்ன வசனம் 17. நீதியை பகைக்கிற ஒருவன் ஆளக்கூடுமோ? மகா நீதிபரரை குற்றப்படுத்துவீரோ? 16வது வசனம். உமக்கு உணர்விருந்தால் இதை கேளும், என் வார்த்தைகளின் சத்தத்திற்கு செவிகொடும் என்று சொல்லி யோபுடைய சிநேகிதனாகிய எலிகு பேசுகிறான். என் அன்பு தேவ பிள்ளையை, தேவச்சனமே, காரணம் என்னன்னா, யோபு கொஞ்சம் நெருக்கப்பட்டான். கொஞ்சம் இல்லை, யோபுவுக்கு வந்தது போல நெருக்கம் நம்ம யாருக்குமே வரல. யோபுவுக்கு வந்த நெருக்கத்தை போல நமக்கு வந்திருக்கா? இல்லை. ஆனால் அவர் அந்த வருத்தத்தில், அந்த வேதனையில் சில வார்த்தைகளை சொல்லி இருக்கலாம். 17வது வசனம். நெருக்கத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கலாம். ஆனால் அவன் சொல்லுகிறான், எலிகு சொல்லுகிறான், நீதியை பகைக்கிற ஒருவன் ஆளக்கூடுமோ? நீதியை பகைக்கிற ஒருவன் ஆளக்கூடுமோ? மகா நீதிபரரை குற்றப்படுத்துவீரோ? மகா நீதிபரராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருக்கு தெரியாம ஒருவேளை நமக்கு எந்த தீங்கும் வரல, நான் முறுமுறுத்தோன்னா, ஆண்டவருக்கு கண் இல்லையான்னு கேட்டோன்னா, என்னை இன்னும் அவர் காணவே இல்லை, எனக்கு இந்த நன்மை செய்யவே இல்லை, நான் படாத பாடா, நான் ஓடாத ஓட்டம், நான் ஜெபிக்காத ஜெபமா, நான் ஆராதிக்க ஆராதனையா, கர்த்தருக்கு கண் இல்லையா, ஏன் எனக்கு நன்மை செய்யல? நீதிபரரை நான் ஒருபோரும் குற்றப்படுத்தவே கூடாது என்று எலிகு இங்க யோபுவுக்கு சுட்டி காட்டி கொடுக்கிறான். என் அன்பு தேவ பிள்ளையை, தேவச்சனமே, நானும் தேவ சபையிலே நின்று